ஷமிதா. இளையராஜா இசையமைப்பில் பால்கி இயக்கத்தில் அமிதாப் பச்சன், தனுஷ், அக்ஷரா ஹாசன் நடித்து வெளியாகியுள்ள படம் ஷமிதா. தயாரிப்பாளர் சுனில் லுல்லா, ஆர் பால்கி, ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா, ஆர்.கே. தமனி, அபிஷேக் பச்சன். இகாத்புரி என்னும் குக்கிராமத்தில் வசிக்கும் இளைஞன் டேனிஷ், அதாவது தனுஷ். இவனுக்கு பாலிவுட்டில் முன்னணி நடிகராக வேண்டும் என்பதே அவனது கனவு. தனுஷ் வாய் பேச இயலாதவனாக இருந்த போதிலும் பாலிவுட்டில் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து வருகிறான். தனுஷின் நடிகர் கனவு நிறைவேறுவதற்கு அக்ஷரா ஹாசன் உதவி செய்கிறார். தனுஷுக்கு டப்பிங் குரல் கொடுத்து அவனை பெரிய நடிகராக்க தனுஷுடன் சேர்ந்து அக்ஷராவும் பாடுபடுகிறார். ஒரு நாள் அவர்கள் அமிதாப் சின்ஹா, அதாவது அமிதாப் பச்சன் காண செல்கிறார்கள். டேனிஷிற்காக டப்பிங் குரல் கொடுக்குமாறு அமிதாப் பச்சனிடம் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அமிதாப் குரல் கொடுத்தாரா, டேனிஷ் முன்னணி நடிகர் ஆனாரா என்பதே படத்தின் மீதி கதை. சீனிகம் மற்றும் பா படங்களின் மூலம் பாலிவுட் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த இயக்குனர் ஆர் பால்கி எடுத்துள்ள 3வது படம் ஷமிதா. புதுவிதமான கதைதான் என்றாலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்திய விதத்தில் இயக்குனர் சற்று கோட்டை விட்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். இயக்குனர் பால்கி அமிதாப் பச்சனின் குரலை மிகவும் மெச்சத்தக்க வகையில் இருக்க வேண்டும் என்பதிலேயே படத்தின் மற்ற அம்சங்களை கோட்டை விட்டுள்ளார். படத்தின் சில காட்சிகள் பார்வையாளர்களுக்கு மிகவும் பிரமிப்பாக அமைந்துள்ளன. ஆனால் அதே காட்சிகள் கதையின் போக்கை சற்று விலகிச் செல்லவும் வைக்கின்றன. தனுஷ் நடிகராக வேண்டும் என்ற பயணம் யதார்த்தமாக அமைக்கப்படவில்லை. படத்தின் முதல் பாதி சுவாரஸ்யமாக செல்லும் போதிலும் பின்பாதி ரசிகர்களின் பொறுமையை சோதிப்பதாகவே உள்ளது. இளையராஜா இசையில் பிட்லி பாடல் பார்வையாளர்களை கவரும் வகையில் உள்ளது. பி.சி. ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு படத்தின் மிகப்பெரிய பலம் என்றே சொல்ல வேண்டும். அமிதாப் பச்சன் நடிப்பில் மற்றொரு பரிமாணத்தை இப்படத்தில் காட்டியுள்ளார். ஆனால் இந்த படத்தில் அமிதாப்பின் குரல் மட்டுமே மையப்படுத்துள்ளதால் அவரின் நடிப்பு கடலில் விழுந்த நீர்த்துளி போன்று காணாமல் போய்விடுகிறது. படத்தில் அமிதாப் பச்சனிற்கு போட்டியாக தனுஷும் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். எமோஷனல் என எல்லா துறைகளிலும் தனுஷ் புகுந்து விளையாடி இருக்கிறார். தனுஷின் நடிப்பை பார்க்கும் பொழுது பாலிவுட்டில் அவருக்கென்று தனி இடம் உள்ளது என்பதை அவர் இப்போதே குறித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமாகியுள்ள கமலஹாசனின் இளைய மகள் அக்ஷரா ஹாசன் நடிப்பில் மிளிர்ந்துள்ளார். படத்தில் 3வது ஹீரோ என்று அக்ஷரா ஹாசன் என்று சொல்லும் அளவிற்கு அவரது நடிப்பு அமைந்துள்ளது. எதிர்பார்ப்புகளை சில இடங்களில் பூர்த்தி செய்ய தவறி இருந்தாலும் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நன்றி.